ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட போன உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத டேரோ ரீடிங்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் சொல்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட போன உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரென்த், எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், Judgment, Two of Cups, Hanged Man, Seven of Wands, Three of Swords, Justice, Six of Cups, Five of Wands, bottom of the deck Five of Pentacles வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். எப்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, வேறு யாரோ ஒருத்தருக்கான ரீடிங். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தி ஸ்ட்ரென்த் வந்திருக்கு அண்ட் செவன் ஆஃப் வான்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸ்லோலி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறி வரீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னு தெரியுது. நீங்கள் இந்த சுச்சுவேஷனை மனசளவில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே நிறைய பெயின் இருக்குது, ஆனால் நீங்கள் கொலாப்ஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உங்களுடைய வலிகள், வேதனைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, வெளியில் காட்டிக்கல எதையும். அண்ட் செவன் ஆஃப் வான்ஸ் ஜஸ்டிஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயமும் உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது, இனிமேல் யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, யாரையும் இனிமேல் நம்பக்கூடாது, என்ன சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நடந்த விஷயங்களுக்கு இப்போ யூனிவர்ஸ் பேலன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. உங்களுக்கு கொடுத்த வலிகள், வேதனைகள், நீங்கள் சிந்திய கண்ணீர் இது எல்லாத்துக்குமே யூனிவர்ஸ் இது எல்லாத்தையும் யூனிவர்ஸ் இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷனை கடந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வளர்க்குறதுல தான் நீங்கள் இப்போ கவனம் செலுத்திட்டுருக்கீங்கிறது தெரியுது. ஓகேவா? நல்லா பழகிட்டு ஒரு லைஃப் பார்ட்னர் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்துட்டு ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு ரொம்ப ஃப்யூச்சரெல்லாம் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்கள் பர்சன் டக்குன்னு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால உங்களை விட்டுட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் யூனிவர்ஸ் அதை உங்களுக்கான ஒரு லெசனாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு கார்மிக் பேலன்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கார்மிக் பேலன்ஸ்க்கு நடக்கிற ஒரு பார்ட் இது. ஓகேவா? கார்மிக் பேலன்ஸில் இருக்கிற ஒரு பார்ட், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை வளர்த்துக்கோங்க, செல்ஃப் க்ரோத்தை வளர்க்குறதுக்கான ஒரு டைமிங் இது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு லெசன், யாரையும் நம்பிடக்கூடாது அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற லெசனை உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற எனர்ஜியாக இருக்குது. ஓகே, அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹேங்க்டு மேன் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் கார்டும் எடுத்துக்கலாம் அண்ட் 5 ஆஃப் வான்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது
அவங்களோட சிச்சுவேஷன் வந்து இப்போது ரொம்ப கன்ஃப்யூஷனில் இருக்குது. ஓகே, எந்த மூமெண்ட்ஸுமே இல்லை. ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜி தான் ஹெவியாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப எந்த ஒரு ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல், முன்னேற்றமும் இல்லாமல் ஸ்ட்ரக் ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அவங்க எடுத்த டிசிஷன் வந்து சரியா தப்பா அப்படிங்கிற யோசனை வந்து அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டி மூலயமா அவங்க ஹாப்பியாக இல்லைங்கிறத நம்மளால் யூகிச்சிக்க முடியுது. ஓகே, அவங்க வந்து இப்போது நம்ம உங்களை விட்டுட்டு போன அந்த டெசிஷன் சரிதானா, உங்களை விட அவங்க பெட்டர்னு நினச்சி நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போனது சரிதானா, அவங்கள விட்டுட்டு அந்த எதையுமே எந்த ப்ராமிஸையுமே ஃபாலோ பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, அது சரியான டிசிஷன் தானா, இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க ஹாப்பியாக இல்லைங்கிறத நம்ம இது மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்குது. ஓகேவா, அப்படியே எல்லாமே தேங்கி போய் நிற்கிது. எந்த மூமெண்ட், எந்த க்ரோத் எதுவுமே இல்லை லைஃப்பில். ஸோ அவங்க வந்து நிறைய யோசிக்கிறாங்க. அவங்க எடுத்த டிசிஷன் சரியாக தப்பாங்கிறத இப்போ யோசிக்கிறாங்க. பட் இப்போ யோசித்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அண்ட் அடுத்து அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வந்திருக்கு இல்லையா. அவங்க வாழ்க்கையில் வந்து இப்போ தான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, யோசிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, எடுத்த முடிவு சரியா தப்பா, இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, ஏமாற்றிட்டு வந்துட்டோமேங்கிறத இப்போ தான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரியலைசேஷன் ஃபேஸில் தான் இருக்காங்க. ஓகேவா, என்ன என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய துரோகங்கிறத இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுடைய மனசில் பயங்கர ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. மனசில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையுமே பயங்கர கான்ஃப்ளிக்ட் இருக்குது. நமக்கு 3 ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ அண்ட் 5 ஆஃப் பென்டிகிள்ஸும் இருக்குது. வாழ்க்கையிலையுமே வந்து மனசளவுலேயும் பயங்கர வலி வேதனை, வாழ்க்கையிலையும் பயங்கர போராட்டம் வலி வேதனை. ஓகேவா, நிம்மதி இல்லை. ஓகே, சுத்தமாக அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவங்க மனசில் நிறைய கேள்விகள் இப்போ இருக்குது. நான் எடுத்த டிசிஷன் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நான் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படிங்கிற கேள்வி. இப்போ தான் அந்த கேள்வியே வருது அவங்களுக்குள்ள. ஓகே, இவ்வளோ நாள் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கு லைஃப். அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இவ்வளோ நாள் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் அவங்களோட ஒரிஜினாலிட்டியும் தெரிய வருது, உங்களோட வேல்யூவும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளே வருது. நான் வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனா, நான் பண்ணது துரோகமா அப்படிங்கிற ரியலைசேஷனே இப்போ தான் அவங்களுக்குள்ளே வருது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை. அவங்க பீஸ்ஃபுல்லாக இல்லை, மனசளவில் மன நிம்மதி இல்லாமல் வலி வேதனையோடு இருக்காங்க. ஓகே, கர்மா அப்படி தான் திருப்பி கொடுக்கும். மென்டலி ரொம்ப 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 அழுத்தத்தை கொடுத்து ஒரு நிம்மதி இல்லாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல், அந்த அந்த வலி வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்பிக்கை துரோகத்துக்கான வலி வேறு மாதிரி இருக்கும். ஓகே, மேபி நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு அடிபட்டுருச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே, மனசில் அடிபட்டு உள்ளுக்குள்ளே வலியும் வேதனையும் நம்பிக்கை துரோகத்தால் நீங்கள் எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்பீங்களோ அதே மாதிரி வலியை தான் அவங்க அனுபவிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியலாம். இந்த ரீடிங் பார்க்குற பல பேர், இந்த வீடியோ பார்க்குற பல பேர் கூட பல நம்பிக்கை துரோகங்களை மீட் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குதுன்னு தெரியாது இல்லையா, ஆனால் உங்களோட வலி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த பர்சன் இப்போ அந்த வலியை தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ கர்மா அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஓகே, மன அமைதியை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஓகே, ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வந்து எப்போடா நம்மளோட வாழ்க்கை முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடும். அதுதான் கர்மா. நம்பிக்கை துரோகத்துக்கான பதில் அப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பார்க்கும்போது நமக்கு 3 ஆஃப் ஷோர்ட்ஸ், 5 ஆஃப் வான்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹார்ட் பிரேக் எனர்ஜி இருக்குது. ஓகேவா, தேர்ட் பார்ட்டியை நம்பி போனாங்க இல்லையா, அங்கே ஏதோ அவங்களுக்கு பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து மனசில் ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. மனசளவில் நிறைய வலி வேதனை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஓகேவா, அதுதான் இந்த 3 ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலமா தெரியுது. ஆமாம், நம்ம ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒருத்தர் இல்லை, பல பேர் துரோகம் பண்ணுவாங்க. ஓகே, கர்மா அப்படி தான் வட்டியோடு திருப்பி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போது அவங்க அந்த மாதிரியான வழியை தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில்
ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் 5 ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளே, எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, பயங்கர ஒரு கான்ஃப்ளிக்ஸ் போகுது. ஸோ அங்கே பீஸ்ஃபுல்லாக அவங்க இல்லை. ஓகேவா? இப்போது இப்படி ஒரு ஹார்ட் பிரேக் நடந்து, ஆஹா அவங்களையே நம்ம மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்க கூடவே நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம், அவங்கள ஏன் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து மேபி நீங்கள் மேரேஜ் ஆகி செட்டிலாக இருக்கலாம், அவங்களும் மேரீட் அண்ட் செட்டில்டாக இருக்கலாம். இப்போது அப்படி ஒரு ரியலைசேஷன் இருக்குது. ஓகே, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, நானும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, அவங்களும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க இதுக்கப்புறம் திரும்பி வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணாதது உங்களோட விருப்பம். பட் அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இல்லை. ஓகேவா? அது வந்து உங்களுக்கே இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி 5 ஆஃப் பென்டிகல்ஸும் வந்திருக்கு. எமோஷ்னலி ரொம்ப லோன்லியாக இருக்காங்க அவங்க. ஓகே, அவங்க 2 பேருக்குள்ளே எமோஷ்னலி டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வந்து எமோஷ்னலி ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போது ரியலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக வருமா, இல்லை ஆயுஸுக்கும் இப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியதானா, ஒரு சோஷியல் செட்டப்காக ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிம்பத்தை காமிச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை இப்படியே மூவ் பண்ணிக்க வேண்டியதானா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஓகேவா? உங்களை பற்றின ஞாபகங்கள் அதிகமாக வருது. அது 6 ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது. அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி கூட இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து அந்த கனெக்ஷனில் இவங்க எதிர்பார்த்த அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த சந்தோஷம் எதுவுமே அங்கே கிடைக்கல, அந்த நிம்மதி எதுவுமே இல்லை இப்போது அங்கே. ஓகே, இப்போது வந்து அவங்க ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அங்கே 2 பேருக்குள்ளேயுமே எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அந்த பர்சன் பண்ண துரோகம், அதனால் ஏற்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடுச்சு. உங்கள் பர்சன் அவங்கக்கிட்ட இருந்து எமோஷ்னலி டிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? எமோஷ்னலி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இதனால் உங்கள் பர்சன் சம்டைம்ஸ் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது உங்களோட எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் அங்கே இருக்குது. பட் உங்களோட கனெக்ஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ், இந்த 2 கார்ட்ஸுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் உங்களோட கனெக்ஷன் வந்து ஒரு உண்மையான எமோஷ்னல் பாண்ட். அதனால தான் இப்போ அவங்க வந்து ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும்போதும் உங்களோட ஞாபகம் அவங்களுக்கு அதிகமாக வருது. ஓகே, அண்ட் 6 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. இது வந்து ஒரு சோல்மேட் டைப்பான ஒரு கனெக்ஷன், ஒரு பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலுமே, உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, இனிமேல் உங்கள் லைஃப்பில் அவங்களால என்ட்ரி ஆக முடியாது, இருந்தாலுமே இன்னமும் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவங்க வந்து உங்களை தான் நினச்சி ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீல்குள்ளே போகிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து உங்களோட கனெக்ஷன் தான் ஸ்பெஷல். ஓகே, அதை இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஜஸ்டிஸ், அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கார்ட்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய லெசன்ஸ் இப்போ கற்றுட்ருக்காங்க. ஓகேவா? துரோகம்னா என்னங்கிறத அவங்க கற்றுட்ருக்காங்க, நம்பிக்கை துரோகம்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க மனசை காயப்படுத்தினா என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க இப்போ கற்றுட்ருக்காங்க. ஓகேவா? கர்மா வந்து பேலன்ஸ் ஆகுது. ஓகே, அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு எமோஷ்னலி வந்து ஒரு லாஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகே, எமோஷ்னலி ஒரு லாஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருக்கு இல்லையா? அதனால் சம்டைம்ஸ் வந்து அவங்க எடுத்த டிசிஷன், அவங்களோட சாய்ஸை நினச்சி ரொம்ப ரெக்ரெட், ரொம்ப குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வருது. நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளோட லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோங்கிற ஒரு வலி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான வந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகே, உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கு வந்த ஒரு சுச்சுவேஷன். இந்த கனெக்ஷனுமே அப்படி தான். இந்த கனெக்ஷன் உங்கள் க்ரோத், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு லெசனை கொடுக்க வந்த ஒரு கனெக்ஷன் இது. ஓகேவா? உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண வந்த ஒரு கனெக்ஷன். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன,
உங்களோட செல்ஃப் க்ரோத் என்ன அப்படிங்கிறத உங்களை ரியலைஸ் பண்ண வைக்க வந்த ஒரு கனெக்ஷன் தான் இது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதனால் உங்களோட வேல்யூ, உங்களோட ரெஸ்பெக்ட், உங்களோட க்ரோத் எந்த விதத்துலேயும் குறையாது, ஸ்பாயில் ஆகாது. ஓகே, நீங்கள் இன்னுமே அடுத்து ஒரு படி மேலே தான் போவீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப்பை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ கார்மிக் ஜஸ்டிஸ் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு, ஓகேவா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னமும் அந்த நம்பிக்கை துரோகத்தை நினச்சி வருத்தப்படாமல் ஹீல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும், ஓகேவா? உங்கள் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். இதுதான் யூனிவர்ஸ் வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. இப்போ வந்து உங்கள் பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி மோடில் இல்லை, ஓகே? அவங்க வாழ்க்கையில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அண்ட் இப்போ ரியலைசேஷன் பீரியடில் இருக்காங்க. உங்களோட கனெக்ஷன் தான் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை இழந்ததை நினச்சி மிஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஒருவேளை நீங்கள் மேரிட், அவங்க மேரிடு, செட்டில்டு அப்படின்னா இதோட விட்டுருங்க, அவ்வளோதான், ஓகே? அது உங்களோட விருப்பம், சாரி. அண்ட் ஒருவேளை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, நானும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னாலும் இந்த பர்சன் திரும்பி உங்கள் லைஃப்பில் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது உங்களோட லைஃப், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்ப்போம். unsatisfied, reflection, broken. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கார்டு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு வந்திருக்கு. ஐ வாசன்ட் ஹாப்பி தி வே திங்ஸ் வேர் கோயிங். ஓகே, இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுது. அவங்களோட மனசில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆச்சு, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்திருக்கு, ஓகேவா? இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்கள வந்து ஒரு ராங் டிசிஷன் எடுக்க வச்சுருக்கலாம், ஓகே? அதாவது தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போகிற முடிவை வந்து அவங்கள எடுக்க வச்சுருக்கு. ஒரு எஸ்கேப் டிசிஷனாக இது இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஸோ தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிருக்கிறதா இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்ஷன், பீயிங் அவே ஃப்ரம் யூ ஹேஸ் அலோட் மீ டு கெயின் கிளாரிட்டி. இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிஸ்டன்ஸ் வந்த பிறகு தான் அவங்க வந்து வாழ்க்கையை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகே? டேரோ ரீடிங்லேயும் அதான் தெரிஞ்சது, அவங்க ரியலைசேஷன் பீரியடில் இருக்காங்கன்னு. ஸோ இந்த கார்ட்லேயும் அது ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமாவும் யூனிவர்ஸ் அதுதான் சொல்கிறாங்க, ஓகே? அவங்க வந்து இப்போ ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, ஓகே? நீங்கள் இல்லாதப்போ தான் உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியுது. இப்போ தான் உங்களை அவங்க வேல்யூ பண்ணுறாங்க, உங்களோட வேல்யூவை இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனசில் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து அந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம எடுத்த டிசிஷன் சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான கேள்விகள் இப்போ அவங்க மனசில் இன்னுமே வந்துட்டு தான் இருக்குங்கிறத இந்த கார்டும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகே? அவ்வளோ உண்மையாக கேர் பண்ண ஒரு பர்சன், நமக்கு உண்மையாக இருந்த ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இப்போ அவங்களுக்குள்ளே வருது. அந்த மாதிரியான கேள்விகள் அவங்க மனசில் எழுந்துட்டுருக்கு, ஓகேவா? இந்த எப்போவுமே டிஸ்டன்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரியலைசேஷனை கொடுக்கும், ஓகே? அதை உங்களில் பல பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். எப்போவுமே ஒரு பிரிவு தான் நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும் நம்மளை, ஓகே? அடுத்து பார்த்தோன்னா ப்ரோக்கன், ஐ ஃபீல் ஷட்டர்ட் அபவுட் திஸ் சிச்சுவேஷன், ஓகே? இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு எமோஷ்னலான மெசேஜ் இது. அவங்க வெளியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நடந்தாலுமே உள்ளுக்குள்ளே இந்த சுச்சுவேஷன் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு, ஓகே? அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி, நிறைய ரெக்ரெட் இருக்குது அவங்களுக்குள்ள, ரொம்ப சேடாக இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க, உடஞ்சி போயிருக்காங்க. அங்கேயே 3 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்துருந்தது இல்லையா? ஸோ ஒரு ப்ரோக்கன் எனர்ஜி, ஒரு ஹார்ட் பிரேக் ப்ரோக்கன் எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்கங்கிறத யூனிவர்ஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரிகிற ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா,
அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக இல்லை. ஓகே, அங்கே அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஹாப்பினஸ், ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் கிடைக்கல. ஓகே, அந்த மாதிரியான மெசேஜ் நமக்கு எதுவும் வரல. அவங்க புரோக்கன் எனர்ஜியில் தான் இருக்காங்கங்கிறது தான் நமக்கு தெரியுது. இப்போ அவங்க முழுக்க முழுக்க ரொம்ப எமோஷ்னல் பெயினில் இருக்காங்க, கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஓகே, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். டேரோ ரீடிங்கில் என்ன பார்த்தோமோ, ஸ்பிரிட்ஸ் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் ஆரக்கிள் ரீடிங்லேயும் நமக்கு வந்திருக்குங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் மனுஷங்க ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த டிசிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைஃப் நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டிஸ்டன்ஸ் வந்த பிறகு தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ புரியும், ஒருத்தங்களோட வேல்யூ புரியும். நம்ம ஒருத்தங்க நம்மளை விட்டு விலகும்போது தான் அவங்களோட வேல்யூ என்னன்னு நமக்கு புரிய வரும். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை இழக்கும்போது தான் அதோட மதிப்பு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு உங்கள் பர்சன் ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஃபேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ஒரு ஹாப்பி எனர்ஜிலலாம் இல்லை, நிறைய யோசிக்கிறாங்க, ரொம்ப அதிக யோசனைகள் இருக்குது. நடந்த விஷயங்களை பாஸ்ட்டை பற்றி ரெக்ரெட் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்கிறத தான் ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலியமாகவும் யூனிவர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ், இந்த செப்ரேஷன், இது அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் ப்ராசஸாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்தையுமே இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களுடைய எனர்ஜியாக இருக்குது. ஸோ உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சன் கண்டிப்பாக ஹாப்பியாக இல்லை. ஓகே, வெளியில் உங்களுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் அவங்க ஹாப்பியாக இல்லைங்கிறத நம்ம டேரோ ரீடிங்லேயும் பார்த்துட்டோம், அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமாவும் நமக்கு யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சன் ஹாப்பியாக இல்லை. ஓகே, இதுதான் அவங்க இப்போ தான் உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கலாம், அதை நினச்சி நீங்கள் வரி பண்ண வேண்டாம், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரீடிங் மேட்ச் ஆகலை, உங்கள் எனர்ஜி டிஃபர் ஆகுது, உங்கள் பர்சனோட எனர்ஜி டிஃபர் ஆகுது, அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, வேறு யாரோ ஒருத்தருக்கானது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இது வேறு ஒருத்தருக்கான ரீடிங். ஓகே, எந்த பார்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.